வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம்னா குவிஸ் காம்படிஷன் ஃபார் 8 டீம்ஸ். இந்த சிம்பிள் சர்க்கியூட்டை வச்சு உங்களால் 8 டீம்ஸ் உடைய குவிஸ் காம்படிஷனுக்கு பஸர் சிஸ்டமை கிரியேட் பண்ண முடியும். இருக்கிற எல்லா டீமுக்குமே பஸர் இருக்கும். இந்த சர்க்கியூட்டை வச்சு எந்த டீம் ஃபர்ஸ்ட் பஸரை கிளிக் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல காம்போனன்ட்ஸ் லிஸ்ட்டை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் மொத்த பார்ட் லிஸ்ட்டையும் உங்களால் பார்க்க முடியும். ஐசி 74LS373 ப்ரியாரிட்டி என்கோடரை வச்சு ஆக்டல் லேட்சை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கியூட்டோட இதயமே ஆக்டல் லேட்ச் தான். குவிஸ் காம்படிஷனில் யார் பஸரை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சர்க்கியூட் தான் இது. அதுக்கப்புறம் ஒரு LM7805 5 வோல்டேஜ் வோல்டர் ரெகுலேட்டர் ஐசி இருக்கும். அது கூடவே 5 வோல்டேஜ் பவர் சப்ளை இருக்கும். நீங்கள் தனியாக பவர் சப்ளை கொடுக்க விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெகுலேட்டர் ஐசி தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன காம்பனன்ட்னா 2N2219 NPN டிரான்சிஸ்டர் 2 தேவைப்படும். அதுக்கப்புறம் பஸர் தேவைப்படும். எந்த டீம் பட்டனை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுதோ அதை ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்காக 8 5M LEDs தேவைப்படும். எந்த டீம் ஃபஸ்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுதோ அதனுடைய LED க்ளோ ஆகும். ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு புஷ் பட்டன், மொத்தம் 8 புஷ் பட்டன் தேவைப்படும். இதெல்லாம் தவிர சில ரெசிஸ்டர்ஸும் கெப்பாசிட்டர்ஸும் தேவைப்படும். இப்போ நம்ம சர்க்கியூட்டை பார்த்துடலாம். இதுதாங்க சர்க்கியூட் டயக்ராம். மொத்த பவர் சப்ளையும் கம்ப்ளீட் பண்ணும். நீங்கள் எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை பயன்படுத்துறீங்கன்னா இந்த போர்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 8 பட்டன்ஸ் இருக்குது, 8 LED இருக்குது, அப்புறம் பஸர் இருக்குது. ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு எல்இடியும் ஒவ்வொரு டீமுக்கு கொடுக்கப்படும். இப்போ நம்ம பண்ணுறது ஒரு டெமோ ப்ராஜெக்ட்னால நம்ம 3 பட்டனையும் 3 எல்இடியை மட்டும் பயன்படுத்திக்கிறோம். அதே போல் நம்ம பஸரையும் கனெக்ட் பண்ணல. ப்ரியாரிட்டி என்கோடர் ஐசியோடைய பின் 11 லேட்ச் எனேபிள் ஆகிரும். இந்த பின்னு தான் இந்த சர்க்கியூட்டுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த பின் கூட டிரான்சிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ ஏதாச்சும் ஒரு டீம் ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா அந்த டீமுக்கு கரஸ்பாண்டிங்கான எல்இடி க்ளோ ஆகும். அதுக்கப்புறம் வேற டீம் ப்ரெஸ் பண்ணாலும் அதுக்கான எல்இடியும் பஸருமே ஆன் ஆகாது. இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துடலாம். இதுதாங்க இந்த சர்க்கியூட்டோட ப்ரோட்டோடைப். சர்க்கியூட் கூட பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணிடுவோம். நான் இங்கே 3 பட்டனையும் 3 கரஸ்பாண்டிங் எல்இடிஸையும் கனெக்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பட்டனை ரேண்டமாக ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்இடி எரியுது. இப்போ இந்த எல்இடி ஆஃப் பண்ணுறதுக்கு சர்க்கியூட்டை ரீசெட் பண்ணிக்கணும். பவர் சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணாலே சர்க்கியூட் ரீசெட் ஆயிரும். அதே போல் இப்போ நான் வேற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, அந்த பட்டனுக்கான எல்இடி க்ளோ ஆகுது. இதுதாங்க இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ராஜெக்டை உங்களுடைய வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் நன்றி.